ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கப்ப ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல நான் நோட் பண்ணுறேன், அதோட பொசிஷன் வந்து -5 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்போ இதான் வந்து அதோட இனிஷியல் பொசிஷனாக நம்ம வச்சுட்டோம்னா நம்ம டைம் வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அடுத்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல ஆப்ஜெக்ட் வந்து 16 செகண்ட் பாஸ் பண்ணியிருக்கு. எவ்வளோ பொசிஷன்ல இருக்கு? 3rd பொசிஷன்ல இருக்கு, 3 மீட்டர்ல இருக்கு. இப்போ ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகுது, டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்று, பேக்வேர்டாக மூவ் ஆகுது. இப்போ இங்கே ஒய் ஆக்சிஸை பொசிஷனை மெஷர் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைமை மெஷர் பண்ணுது. ஆப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு பொசிஷனுக்கும் என்ன டைம்னு சொல்லி நம்ம நோட் பண்ணுறோம். -5 டைம் வந்து ஸ்டார்டிங் டைமில் -5 பொசிஷன் இருக்கு. அடுத்து -4 பொசிஷன் இருக்கு, -3 பொசிஷன், -2 பொசிஷன், -1 பொசிஷன், 0 பொசிஷன், 1 மீட்டர் பொசிஷன், 2 மீட்டர் பொசிஷன், 3 மீட்டர் பொசிஷன். அப்போ 16 செகண்டில் 3 மீட்டர் பொசிஷனை போயிருக்கு. அப்போ இந்த இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சனால இந்த ஆங்கிள் வந்து எல்லா இடத்துலையும் எக்ஸ் ஆக்சிஸை மூவ் பண்ணோம்னா கான்ஸ்டன்ட் தான். அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். தேங்க்யூ.